எவ்ரி டைம் ஃபேவ் ரைஸ் போம்போது இந்த ரோஸ்டட் பெப்பர் சிக்கன் பார்ப்பேங்க. பார்க்கும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணணும்னு நெனைப்பேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான். ஸோ அப்படியே சாப்பிடலாம். பட் நம்ம நாக்குக்கு அது செட் ஆகலங்க. ஸோ அப்படியே பெப்பர் சிக்கன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட் ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பெப்பர் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. லைக் ஒரு டம்ளர் லைக் 100 ml தண்ணி ஊற்றினா போதுங்க. ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி குக்டு சிக்கன் தான். ஸோ இதில் இந்த சிக்கனை ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக வர வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடிங்க. ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா ஃபேவ் ரைஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோஸ்டட் பெப்பர் சிக்கன் வாங்கிட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி நம்ம ஊர் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள்.